எங்க தோட்டத்துக்கு பட்டாளம் பட்டாளமா குரங்கு வருது. ஏன்னா, அங்க மழை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அந்த கரட்டுல நெறைய குரங்கு இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல சிங்கமார ஒரு கரடு தெரியும்னு சொல்லியிருக்கேன்ல, அதுலேருந்து. நேத்து என்ன ஆச்சுங்க, மத்தியானம் எல்லாரும் பிஸ்கட் சாப்பிட்டு, முக்கியமா காப்பில பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு குரங்கு அப்படியே அது கொஞ்சம் லைட்டா மொண்டி மொண்டி நடந்துச்சு. வீட்டுக்கிட்டயே வந்துட்டே இருந்துச்சு. வந்துட்டு அம்மா பிஸ்கட் எடுத்து ஒண்ணு வீசுச்சுங்க. அத எடுத்து சாப்பிட்டுச்சு. ஆனா அப்படி பழக்கவே கூடாது. பழக்குனா வீட்டுக்குள்ளேயே வந்துரும். வீட்ல இருக்கிறது எல்லாத்தையும் சேதாரப்படுத்திரும். அப்புறம் நான் ஒரு 1/2 பிஸ்கட் எடுத்து அதுக்கு நீட்னேன். அது கையில வந்து வாங்கிட்டு போயிடுச்சு. எனக்கு தான் பயமா இருந்துச்சுங்க. அதெல்லாம் பயப்படல. ஜாலியா வாங்கி சாப்பிட்டு போகுது. அப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. வேற ஏதாவது குடுப்போமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுது. ஆனா அப்படி பழக்காதீங்க மேக்ஸிமம். ஏன்னா எங்க வீட்ல இருக்கிற தவிடெல்லாம் இரைச்சிருது. புண்ணாக்கெல்லாம் எடுத்து சாப்பிடுது. அப்புறம் மாட்டுக்கு தாளிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி வைப்போம் பார்த்தீங்களா? அதுல என்ன இருந்தாலும் எடுத்து சாப்பிட்டு போயிருது. அது சாப்பிட்டா பரவாயில்ல. உள்ள வந்து ஆய் போய் வைக்கிறது, மூச்சா போய் வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்புறம் பக்கத்துல நாங்க அந்த சோளமெல்லாம் வாங்கி தட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். அதுல இருக்கிற கருது முறிச்சா பரவாயில்லை. எல்லாத்துலயும் போய் ஆய் போய் வச்சுட்டு போயிருது. இதுல முடுக்குறதுல ஹைலைட்டே எங்க பாட்டி தான். எல்லாத்தையும் முடுக்கி முடுக்கி விட்டுருவாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ரச்ச தாங்க முடியாது. எங்க பாட்டிக்கு அதுகளெல்லாம் பார்த்தா ரொம்ப கோவம். ஏன்னா அவங்கலாம் ரொம்ப ஃப்ரீடமா இருந்த ஆளுக. மத்தியான டைம்ல கொஞ்ச நேரம் படுத்துருவாங்க. எப்படின்னா, "கொஞ்ச நேரம் இந்த கட்டைய சாய்ச்சா தான்டா நல்லா இருக்கு" அப்படிங்கிற மாரி படுத்துக்குவாங்க. அந்த சோளத்தட்டுக்கெல்லாம் வந்து அந்த சோளத்தை எல்லாம் பிச்சுட்டு போறது. ஓடி போய் முடுக்குனோம்னா, உடனே தென்னை மரத்துல போய் ஏறி உட்காந்துக்குது. அதுக்காக 10 நிமிஷம் நம்ம வந்து ஒளிஞ்சு நிக்கணும். அப்பதான் அது கீழ இறங்கும். இல்ல அங்கேயே நிக்கிறோம்னா, இவ்ளோ ரிஸ்க் இருக்கு. மேல இருக்கிற பிஞ்செல்லாம் போய் பிச்சு, அதுல இருக்கிற தண்ணி குடிக்கும். பிஞ்செல்லாம் வேஸ்ட்டா தான் போகும். இருக்கிறதே 5, 6 தென்னை மரம் தான். தண்ணி இல்லாம அதுவுமே வாடிட்டு தான் இருக்கு. ஆனா இது எல்லாமே நடக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க ஏரியால இந்த மாரிலாம் இருக்கான்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா குரங்கு மட்டும் வீட்டுக்கு வந்துச்சுன்னா, அவ்வளோ சீக்கிரம் விடாதீங்க. ஏன்னா, அது வீட்ல என்ன திங்ஸ் இருந்தாலும் நம்ம தெரியாம எதார்த்தமா வச்சுட்டு போயிருப்போம். அது எல்லாத்தையுமே காலி பண்ணிரும். எல்லா தென்னை மரத்துலயும் ஏறி ஏறி உட்காந்துக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். கீழ இறங்கும். அதுக்குள்ள இன்னொரு 2, 3 செட்டுக்கு வந்துரும். அதுக்கு பின்னாடியே மேல இருக்கிறத பார்த்துட்டு வந்துரும். அப்புறம் ரீசென்ட்டா முடுக்கு போனப்போ ஒரு குட்டி குரங்கு இருந்துட்டு, அதை கூட்டிட்டே தான் போனாங்க. ரொம்ப நேரம் ரிஸ்க் ஆச்சு.